ஃபர்ஸ்ட்டு கோனை பற்றின நாலேஜ் பார்த்துடலாம். நார்மல் கோன், பென்சில் கோன் அண்ட் ஸ்மால் சைஸ் பென்சில் கோன். ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே பெஸ்ட்டுன்னு ஃபீல் ஆனது வந்துட்டு பென்சில் கோன் தான். அண்ட் அதுலேயுமே நான் பர்ட்டிகுலராக ஸ்மால் சைஸ் பென்சில் கோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் அது ரொம்ப டைம் கன்சியூமிங் அண்ட் நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரைடல் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு லைன்ஸை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரைடல் மெஹந்தியுமே ரொம்ப நீட் அண்ட் ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்டார்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைடல் மெஹந்தி சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பிகினர்ஸ் நான் இப்போ தான் கிளாஸ் கற்று முடிச்சிருக்கேன். பட் எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக போட வரல. ஆனால் வர கிளைண்ட்ஸையும் எனக்கு விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளைண்ட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் மெஹந்தி போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ எனக்கு பேசிக்காக ஏதாவது போடுறதுக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றத நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரைடல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் ப்ரைடல் வரைக்கும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரைடல் மெஹந்தி டிசைன்ஸை நம்ம போட்டு காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ஹம்ஸ், டாட்ஸ், ஸ்க்ரில்ஸ், லைன்ஸ் வச்சு தான், டியர் ட்ராப்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நான் இந்த ப்ரைடல் மெஹந்தி போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுட்டு தென் ஒரு லீஃப் டிசைன் வந்துட்டு லைன் போட்டு அது மேலே ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்கோம். தென் அது மேலே கோபுரம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து தென் வெளியில் அவுட் சைடில் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்து கோபுரம் கொடுத்து அதுக்கு அவுட் சைடில் ஹம்ஸ்லாம் கொடுத்து டாட்ஸ் கொடுத்து மேலே இருக்க ஸ்டார்ட் அப் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே 2 லைன் ட்ரா பண்ணி அதில் ஃபில் பண்ணி தென் ஹம்ஸ் கொடுத்துட்டு தென் 2 சைட்ஸ்லேயுமே கிறிஸ் க்ராஸாக வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதில் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அந்த டியர் ட்ராப்ஸ்க்கு நடுப்புற நம்ம இன்டூ சிம்பிள் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு கீழே தென் அகெயின் லைன்ஸ் ட்ரா பண்ணி அதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு தென் அகெயின் லைன்ஸ், ஹம்ஸ், தென் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டிசைன் வந்துட்டு ஸ்க்ரில்ஸ் கொடுத்துட்டு அதுலேயும் ஹம்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு அகெயின் லைன்ஸு, ஃபில்லிங்ஸ், அகெயின் லைன், ஹம்ஸ், தென் அதுக்கு கீழே வந்துட்டு நான் லைன் போட்டு டாட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ நான் இதில் எப்படி கொடுத்துருப்பேன்னா லைன் கொண்டு வந்துட்டு டாட் வச்சு திருப்பி லைன் அகெயின் டாட் அப்படி பண்ணியிருக்கேன். பட் இது இன்னொரு வேலையும் எப்படி பண்ணலான்னா லைன்ஸு கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நடுப்புற கூட நீங்கள் டாட்ஸ் வைக்கலாம். ஸோ இது 2 மெத்தடில் எப்படி வேணாலும் நீங்கள் அதை வந்துட்டு அந்த லைன் ட்ரா பண்ணி டாட்ஸ் வைக்கலாம். தென் ஸோ வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஹேண்டோட டிசைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பாமுக்கு வரப்போகிறோம். பாமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த கார்னர்லேருந்து ஸ்க்ரில் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுட்டு தென் அதுக்கு மேலே ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துட்டு தென் அதுக்கு மேலே கர்வ்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பார்ட்டிஷனாக பாமை வந்து டிவைட் பண்ணி ஒன் சைடில் வந்துட்டு கிறிஸ் க்ராஸாக லைன்ஸ் போட்டு டியர் ட்ராப்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே இன்ட்டு கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடில் வந்துட்டு அகெயின் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் கொடுத்து ஹம்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். தென் ஹேண்டுக்குமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக லைன்ஸு, ஹம்ஸு அதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரைடல் டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.